திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் கலைஞர் மார்பளவு திருவுருவச் சிலையை அமைச்சர்கள் KN நேரு, R காந்தி திறந்து வைத்தனர். இவர்களுடன் MLAக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவு வாயிலில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மார்பளவு வெண்கல சிலை திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட கலெக்டர் பிரபு சங்கர் தலைமை தாங்கினார். திருவள்ளூர் MLA VG ராஜேந்திரன், திருத்தணி MLA S சந்திரன், நகர்மன்ற துணைத் தலைவர் சு ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் அனைவரையும் வரவேற்றார். இதில் திருவள்ளூர் நகர்மன்ற உறுப்பினர்கள் வசந்தி வேலாயுதம், லீலாவதி, பன்னீர்செல்வம், அம்பிகா ராஜசேகர், பிரபாகரன், பிரபு, சாந்தி கோபி, ஆயுப் அலி, பாபு, ஜான், ராஜ்குமார் என்கின்ற தாமஸ், பத்மாவதி ஸ்ரீதர், அருணா ஜெயகிருஷ்ணன், செல்வகுமரன், இந்திரா பரசுராமன், ஸ்ரீனிவாசன், ஹேமலதா நரேஷ், விஜயகுமார், கமலி மணிகண்டன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டனர். மேலும் இதில் திமுக நிர்வாகிகள் திராவிட பக்தன், RDE ஆதிசேஷன், ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் S மகாலிங்கம், கூளூர் ராஜேந்திரன், மோ ரமேஷ், K ஹரிகிருஷ்ணன், கிறிஸ்டி, த மோதிலால், T.A. கமலக்கண்ணன், V.S. நேதாஜி, திலீபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் R காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தனர். அப்போது பேசிய நகர்ப்புற அமைச்சர் KN நேரு, கலைஞரின் திருவுருவச் சிலையை திறப்பதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக அவரை என்றைக்கும் வணங்குகிற ஒரு ஆளாக இருக்கும் தனக்கு வாய்ப்பு தந்த பகுதி மக்களுக்கும் நகர்மன்ற தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கலைஞர் பின்னால் நாங்கள் நின்று இருக்கிறோம். அவரின் செயல்களை கண்டு நாங்கள் வியந்து இருக்கிறோம். திராவிட இயக்கம் தோன்றிய நூற்றாண்டுகளில் 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகத்தான் தொடர்ந்து இருந்து கலைஞர் இந்த கட்சியை வளர்த்து வந்திருக்கிறார். அதேபோல் தளபதியும் 40 ஆண்டு காலம் கலைஞர் பின்னால் நின்று பணியாற்றியதால் தான் திமுக வளர்ச்சி அடைந்து தற்போது MK ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். 1980 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 1986 காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்த போது கூட திமுக தனித்து போட்டியிட்டு சரிபாதியாக வெற்றி பெற்று சாதனை படைத்தது. திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவில் திமுக என்றால் கலைஞர் என்றார். திமுக என்ற நிலையை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். 1996 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தோம். தமிழகத்தில் 138 நகராட்சி, 25 மாநகராட்சி, 490 பேரூராட்சிகள், 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், மாவட்ட ஊராட்சி, ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் என லட்சம் பேருக்கு மேலாக திமுகவினர் பதவி வகித்து வருவதற்கு காரணம் கலைஞர் உருவாக்கிய திமுக தான் காரணம். தமிழக முதல்வர் நகராட்சி துறைக்காக மட்டும் ஆண்டுதோறும் 24,000 கோடி ஒதுக்கி தருகிறார். அதனால்தான் இந்த நகராட்சிக்கு கிட்டத்தட்ட 75 கோடி வழங்கி இருக்கிறார். திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கலைஞர் தந்த ஊக்கம்தான் விவசாயியாக இருந்த நான் 4 முறை அமைச்சராக இருப்பதற்கு காரணம். முதலில் சென்னையில் கலைஞர் சிலை, அடுத்தடுத்து காஞ்சிபுரத்தில், ஈரோடு, திருச்சியில் அமைக்கப்பட்டு தற்போது தமிழகம் முழுவதும் கலைஞர் சிலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தற்போது திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கலைஞர் சிலை அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு, திருநின்றவூர், பூந்தமல்லி, திருத்தணி, திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டத்துடன் கூடிய குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் தமிழக முதலமைச்சர் அதற்கான நிதி ஒதுக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறைக்காக மட்டும் ஆண்டுதோறும் 49,000 கோடி தருகிறார். எனவே தொடர்ந்து MK ஸ்டாலினை முதலமைச்சராக்குவோம். திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கழகத்தை வழிநடத்த வந்திருக்கிறார். அவருடன் இணைந்து பணியாற்றி திமுகவை பலப்படுத்த வேண்டும். இவ்வாறு அமைச்சர் KN நேரு பேசும்போது தெரிவித்தார். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.